மன்னாதி மன்னனும் செந்தூர் வந்து அடிபணிவா. நீரானது வந்து சேரும். என்னப்பா இயற்கைக்கு அணை போட ஒருவளாரையும் என்ன செய்ய முடியாது, முடியாதப்பா போடு. பண்டாரம் மண்ணாரி மழை பெய்ய மலையாள வேஷம் பார்த்தேன். எப்படி மஞ்சரிவும் மழையும் இன்னும் பேர் ஆபத்து இருக்கு. ஆனா பண்டாரம் முடிஞ்சளவு மக்களை ஆபத்து இல்லாம காப்பாத்தி தந்தேன்னு சத்தியம் கொண்டோம். உள்ளிருந்து மாயாண்டி வெளிவருவனப்பா. நட்சத்திரம் முதிரும் அப்பா நல்வானம் இடிந்து கைலை வடபுறத்தில் கனத்த திட்டு பாறையிலே தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே. நாடெல்லாம் காடாகும் நல்ல கிணி வந்து ஆகுதப்பா. அழியுதடா மக்கா நேரு வழி தோணுதடா. தரணியது அழிந்தாலும் மக்கா சத்தியம் அது அழியாதப்பா. கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறார். அந்த தவத்தினுடைய அதிசயத்தை உங்களப்பன் நான் சொல்லுகிறேன். தின்றவர்கள் ஞான காளிக்கு இறையாவா. வையகத்தில் பொய்களவு வாது சூது பிறர் மோகம். தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானார். அகில கிடங்கில் வாழும் ஆளி புழுவுக்கு இறையாவான். நட்சத்திரம் முதிரும் அப்பா நல்வானம் இடிந்து கைலை வடபுறத்தில் கனத்த திட்டு பாறையிலே உங்களுக்காய் தவசிருந்தேன்.
சொப்பனத்தில் திருச்செந்தூர் கடலிலே தீர்த்தமாடி நீங்கள் எல்லாம் கரும வினையை தீர்த்திடுங்க. ஆனால் கருமத்தை கலைக்கிறங்கிற பேரில் கொண்டு போய் உங்கள் ஆடையும் உங்கள் பழைய வஸ்திரத்தையும் உள்ளே போட்டேன்னு சொல்லுங்க. கடல் நீரில் கடந்து எப்படி உங்கள் ஆடை இத்து போகுதோ அதே போல தான் என் மக்கள் என்ன செய்வான், இத்து போவான். உங்கள் கருமம் தொலையாது. அந்த கடலுக்குள்ள இந்த ஆளிநீர் மேல் வள்ளி கொள்ளும் இந்த பண்டாரம் அங்கே குடிகொண்டு இருக்கு. அதனால் செந்தூர் வந்தால் முடிஞ்சால் புது ஆடதானம் பண்ணு. உன் பழைய ஆடதானத்தை உன் கருமத்தை கலைக்க போட்டேன்னு சொன்னா ஒரு பொழுதும் உன் கருமம் தீராதப்பா போடு. பண்டாரம் இன்னொரு சொப்பனம் கட்டேன். செந்தூர்ல தேரோடி தேர் திருவீதி பார்க்க கந்தனாக யாம் வந்த இடம். இன்னைக்கு தேர் வீதியெல்லாம் மலமும் ஜலமும் ஜாக்கடையுமாக தேர் ஓடுன வீதியெல்லாம் ஆங்காங்கு கொப்பளிச்சு ஓட பண்டாரம் சொப்பனம் கண்டுக்கிட்டு இருக்கப்பா. அற்ப சொப்பனமா ஏன் மக்கா, என் மக்களும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் சரி, மன்னாதி மன்னனும் செந்தூர் வந்து அடிபணிவான். செந்தூரை தேர் ஓடுன ரத வீதியை தூய்மையா வச்சுக்க முயற்சி செய்யுங்கப்பா. கடலதிலை தீர்த்தமாடி நீங்கள் கருமவினை தீர்த்திடுங்கோ. கடலுக்குள்ள தீர்த்தமாடி உங்களை கரும வினை தான் தீர்க்க சொல்லியிருக்கு. ஆனா கடலுக்குள்ள பல பாவம் செய்யாத சொன்னவனும் சரி, சொன்னதை கேட்டு செஞ்சவனும் சரி, படாத பாடுபட பண்டாரம் சொப்பனம் கண்டேன். கங்கைய அணைகளை நீரணைகள் எல்லாம் கொண்டு எவனோ சொன்னான்னு கொண்டு ஆடையும் வஸ்திரங்களையும் கொண்டு பாலாக்குனீங்கன்னு சொன்னா நீங்களெல்லாம் இன்னும் படாத பாடுபடுவீங்கப்பா. எப்பா பண்டாரம் நெல் வினை நெல் தானிய கடங்கு போய் பார்த்தோம். ஆமா, தஞ்சையை போய் பார்த்தேன். ஈசனுடைய திருமுடியும் திருவடியும் கண்டு ஆலயம் வைத்த தஞ்சையில் ஈசனே வந்து புட்டுக்காக மஞ்சு மக்களை பிள்ளைங்களுக்காக மஞ்சு வந்து புட்டுக்கார கிளவி வீட்டில் சொக்க என்ற பெயரை தாங்கி பண்டாரம் பிரம்படிகள் பட்டதவும் அதை புட்டுக்காக என் மக்களெல்லாம் மாற்றி சொல்கிறேன். என் மக்களுக்காக அணை அடைக்க பண்டாரம் வந்தேன். பொத்து போன அணெல்லாம் நீர்நிலைக்கு இன்னொரு இடத்துல கையேந்தி நிற்கி அப்படிதானே எப்பா. ஆமாம், நீரானது வந்து சேரும். என்னப்பா இயற்கைக்கு அணை போட ஒரு வளாரையும் என்ன செய்ய முடியாதப்பா போடு. நாட்டுக்கு அறிவிரி நான் நாரணனும் நான் மகனே. பலசீவ சந்துக்களை நிச்சயமாய் நண்படைத்த நீலமணி மேனையுன்னா எப்பா பண்டாரத்தை கண்ணால நிலையும் பார்க்க வந்த மக்களுக்கு பண்டாரத்து திருநாளில் கலந்த மக்கள் கலியும் கரும வினைகளையும் எல்லாத்தையும் ஆண்டி இருந்து தீர்த்து தருவேன். என்ன கண்ணால் காண வந்த மக்களை வளர்ந்தேற வைப்பேன். பண்டாரம் சத்தியம் பண்ணி கொடுத்தோமப்பா. உன் கூட்டுக்குள்ளிருந்து குறிவாளனும் சொல்லித்தாரேன். ஒடுங்கிவிட்டேன் அதிட்டு வைத்து ஒரு வரனும் கண்டதில்லை. நாட்டுக்குள்ள பொய்யான மாயை சுத்தும். என் மக்கள் எல்லாம் மாயங்கிற அனலுக்குள்ள என்ன செஞ்சுக்கிடாத மாட்டிக்குள்ள எல்லா இடத்துலையும் நேர்மையா இருந்து என்ன செய்யாது என் மக்களை பழியும் பாமும் செய்ய வருவான். அதனால என் மக்கள் எல்லாம்
உன் வழியில நேர்மையை நெஞ்சிக்கிட்டு போய்கிட்டு யாரையும் நம்பி மாயை என்ற சூதுக்குள்ள என்ன செஞ்சுக்கிடாத மாட்டிக்கிடாத. அவரவர் தேடும் முதலே அவரவர் வைத்து ஆண்டிடுங்க மக்கா. தான தர்மம் செய்திடுங்கோ தலைப்பீர்கள் நீங்க மக்கா. தான தர்மம் செய்த மக்கள் எல்லாம் தலைத்திருப்பான். ஆனா தானமும் தர்மமும் வீண் விருதாவுக்கு செலவிடாத. ஆமா, மொய்யும் மட்டும் சரி. என் மக்கள் எல்லாம் பட்டி அநியாயம் வாங்கி தட்டெழுப்பிக்கிட்டு இருக்கான். எப்படிப்பா ஆசைங்கிற மாயை என் மக்களை இன்னும் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு என் மக்களுக்கு ஆபத்து இல்லாம பண்டாரம் காப்பாத்தி தந்தவனு சத்தியம் கொண்ட போடு. வடக்க போயிட்டு வந்தேன் பண்டாரம். மண்ணாரி மழை பெய்ய மலையாள வேஷம் பார்த்தேன். எப்படி மஞ்சரிவும் மழையும் இன்னும் பேர் ஆபத்து இருக்கு. ஆனா பண்டாரம் முடிஞ்சளவு மக்களை ஆபத்து இல்லாம காப்பாத்தி தந்தேன்னு சத்தியம் கொண்டோம்.